உலகில் மிகவும் சக்தி வாய்ந்த ஏவுகணைகள் எந்த நாட்டிடம் இருக்கும் என்பதை பற்றி இப்பதிவில் பார்க்கலாம். உலகின் பல நாடுகளில் இப்போது போர் மூலம் பதட்டமான சூழல் நிலவுகிறது. கடந்த வாரம் இந்தியா பாகிஸ்தான் இடையே நடந்த குட்டி போர் உலகம் முழுவதும் பதட்டமான சூழலை உருவாக்கியுள்ளது. ஒரு வழியாக போர் பதற்றம் முடிவுக்கு வந்து தற்போது இயல்பு நிலை கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பிக் கொண்டிருக்கிறது. இந்தியா பாகிஸ்தான் இராணுவ மோதலில் ஏவுகணைகளின் பங்கு முக்கியமாக வகித்தன. அவற்றின் உதவியுடன் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் அமைந்துள்ள அனைத்து பயங்கரவாதிய தளங்களையும் இந்தியா அழித்துவிட்டது. இதைத் தொடர்ந்து உலகெங்கிலும் உள்ள நாடுகள் எதிரியை தோற்கடிக்க நவீன ஏவுகணை தொழில்நுட்பத்துடன் தங்கள் இராணுவத்தை தயார் நிலையில் வைத்துள்ளன. உலகெங்கிலும் பல நாடுகளில் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் உள்ளன. இருப்பினும் உலகின் மிக சக்தி வாய்ந்த ஏவுகணை எந்த நாட்டிடம் இருக்கிறது என்பதை பற்றி இப்பதிவில் பார்க்கலாம். தற்போது RS-28 சர்மாட் எனும் ஏவுகணை தான் உலகில் மிகவும் சக்தி வாய்ந்த ஏவுகணையாக கருதப்படுகிறது. ரஷ்யாவிடம் இருக்கும் இந்த கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகள் உலகின் மிக சக்தி வாய்ந்த ஏவுகணையாக கருதப்படுகிறது. மேலும் இது சாத்தான் 2 என்று அழைக்கப்படுகிறது. இது ரஷ்யாவில் வடிவமைக்கப்பட்டு தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த ஏவுகணையின் தாக்கும் வரம்பு 18,000 கிலோமீட்டர் ஆகும். இது பூமியின் எந்த பகுதியையும் தாக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது. இதன் நீண்ட தூரம் தாக்கக்கூடிய திறன் இந்த உலகில் மிக நீண்ட தூரம் தாக்கும் ICBM ஏவுகணையாக மாறியுள்ளது. அதாவது இன்டர்கான்டினென்டல் பெலாஸ்டிக் மிசைல்ஸ் ஆக மாறியுள்ளது. இதன் எடை சுமார் 208 டன்கள் மற்றும் நீளம் சுமார் 35 மீட்டர். ஊடக அறிக்கையின்படி RS-28 சர்மாட் MIRV தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒரே நேரத்தில் 15 அணு ஆயுதங்களை சுமந்து செல்லும் திறன் கொண்டது. அதன் அழிவு திறன் மற்றும் அதில் பயன்படுத்தப்படும் தொழில்நுட்பம் தற்போது அனைத்து ICBM ஏவுகணைகளையும் விட மிகவும் மேம்பட்டதாக மாறுகிறது. இதன் ஏவுகணைகள் அமெரிக்காவின் வான் பாதுகாப்பு அமைப்பையும் மீறி தாக்கக்கூடிய வலிமை கொண்டது. இந்த சக்தி வாய்ந்த ஏவுகணையின் விலை பற்றிய அதிகாரப்பூர்வ தகவல் எதுவும் இதுவரை வெளியிடப்படவில்லை. ஊடக அறிக்கையின்படி ஒரு ஏவுகணையின் விலை சுமார் $35 மில்லியன், அதாவது இந்திய மதிப்பில் கிட்டத்தட்ட 290 கோடி என்று கூறப்படுகிறது. இது மட்டுமின்றி ஆராய்ச்சி, மேம்பாடு, சோதனை மற்றும் பயன்பாடு ஆகியவற்றை உள்ளடக்கிய விரிவான செலவுகள் $85 பில்லியன் இருக்கலாம் என பிற அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.